வெல்கம் டு வீராஸ் குக்குடு. இன்னைக்கு வீராஸ் குக்குடில் சுண்டக்காய் சட்னி. இந்த அளவு சுண்டைக்காயை தட்டிக்கணும். தண்ணியில் போட்டு நல்லா கழுவணும். சுண்டைக்காவை நல்லா கழுவி வச்சு சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சுண்டக்காய் சட்னிக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 3 பூண்டு சைஸ் புளி, சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதக்கிடலாம். சாதம் வெந்துடுச்சு வச்சிடலாம். சுண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பாக பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இட்லி ஊற்றி வச்சு இன்றைக்கி வெந்தயம் முட்டை. சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நாம் அரைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவு அரைச்சிக்கணும். இந்த அளவு தண்ணி ஊற்றி கரைச்ச சட்னியை தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இட்லி வெந்துடுச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் சுண்டக்காய் சட்னி செஞ்சு நீங்களும் இது போல் இந்த சட்னி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.